ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மோனோபோலி டிலக்ஸ் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மோனோபோலி ஹிஸ்டரிக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் தான் கவின், இவன் பேர் நித்தியன். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், ஆனால் கொஞ்சம் காயின்ஸ். அப்புறம் இப்போ நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா மோனோபோலி டிலக்ஸ் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் பார்க்குறப்போ இதான் மோனோபோலின்ட்டு தெரியும்ல, இதான் டிலக்ஸ் மோனோபோலி எடிஷன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இது ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போது இதுதான் உள்ளே இருக்கும் மேனுவலு, போர்டு. இதான் போர்டு. இது ஓப்பன் பண்ணோம், இப்படி ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம், அன்ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இதான் பேங்க்கு. ஆமாம், இதான் பேங்க்கு. இல்லை ஹவுசஸ்ஸு, ஹோட்டல்ஸு, அப்புறம் மணியும் இருக்கும். மோர்கேஜ் கார்ட்ஸ் போடலாம். ஆமாம், சொன்ன மாதிரியே மோர்கேஜ் கார்ட்ஸும் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோர்கேஜ் கார்ட்ஸ்னால் அது வாங்குகிற கார்ட்ஸ் அந்த போர்டில் இருக்கும். அது நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட ரெண்ட்டு, யாராவது அங்கே லேண்ட் ஆனானா ரெண்ட்டு சொல்லணும். எத்தனை ஹவுஸு ஹோட்டல் வச்சுருக்கீங்கலாம் ரெண்ட்டு மட்டும்தான் உண்டு. ஸோ கவின் வந்து இதான் மணி. இது வந்து 500 வரைக்கும் இருக்குது. அது வந்து எத்தனை இருக்குன்னா 1 ரூபி, 1 யூரோ, 1 யூரோ, 5 யூரோ, 10 யூரோ, 20 யூரோ, 50 யூரோ, 100 யூரோ, 500 யூரோ. ஆமாம், அதுவும் இல்லாமல் இது இந்தியா எடிஷன் மாதிரியே தான். இது வந்து இந்தியாவில் தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இது யூரோப்பில் வந்துச்சு. யூரோப்லேருந்து வந்தால் ஆக்சுவலி மோனோபோலி வந்து யூரோப்பில் வந்துச்சு. மோனோபோலி ஆக்சுவலி யூரோப்பில் தான் இன்வென்ட் ஆகிருக்கு. ஆமாம், ஸோ அதனால் யூரோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இதான் அதோட காயின்ஸ். சில இது ரியல் மெட்டல், சில இது சும்மா பிளாஸ்டிக்கு இல்லை சில. அப்புறம் இதான் டைஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைஸஸ் இருக்குது. 2 டைஸ் இருக்கும். ஏன்னா இன்னும் 2 இருக்குது, 4 டைஸ் மொத்தமாக இருக்கும். இதோ ஆக்சுவலி இது என்னோட அண்ணனோட டைஸை எடுத்திருக்கான். இதான் இந்த மோனோபோலியோட டைஸ். இந்த அப்புறம் இதான் அதோட ஹோட்டல்ஸ் அண்ட் ஹவுசஸ். இதோ சேர்த்து தான். சாரி, அண்ட் இதான் அதோட மோர்கேஜ் கார்ட்ஸ், சான்ஸ் கார்ட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி செஸ்ட் கார்ட்ஸும் இருக்குது. 3 எக்ஸ்ட்ரா கார்டு இருக்கும். இப்போ பேங்க் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் கற்றுக்கலாமா? பேங்க் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் கற்றுக்கலாம். இந்த க்ரீன் ஹவுசஸை இந்த ஏரியாவில் வைக்கணும். இந்த ஏரியாவில். அப்புறம் ரெட் ஹோட்டல்ஸ் இந்த ஏரியாவில். அப்புறம் அந்த மணி இந்த லைனாக இருக்குல்ல, லாங் லைனாக, இங்கே தான் மணி வைக்கணும். இங்கே குட்டி லைனாக என்னன்னா இங்கே தான் மோர்கேஜ் கார்ட்ஸ்லாம் வைக்கணும். அதுவும் இல்லாமல் அதோட கலர் செட்னால் அதுக்கு கலராக 3 ரெட்டு, 3 ப்ராப்பர்ட்டி ரெட் கலரில் மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு கலர் செட்டுன்ட்டு அர்த்தம். அப்போது டபுள் ரெண்ட், ட்ரிபிள் ரெண்ட், சிங்கிள் ரெண்ட்டாக வரும். ஒரு வாங்கினா சிங்கிள் ரெண்ட், டபுள் வாங்கினா டபுள் ரெண்ட், ட்ரிபிள் வாங்கினா ட்ரிபிள் ரெண்ட். இல்லை குவாட்ரிபிள் ரெண்ட்லாம் கிடையாது.
ட்ரிபிள் ரெண்ட் மட்டும்தான் இருக்கும். குவாட்ரிபிள் ரெண்ட்னா எல்லாமே சேர்த்து இந்த 4 ஹவுஸு குவாட்ரிபிள் ரெண்ட்டும் இருக்குது. குவாட்ரிபிள் ரெண்ட்டும் இருக்குது. 4 ஹவுஸ் சேர்த்து 5 ஹவுஸ் சேர்த்து ஒரு ஹோட்டல் சேரும். அதுவும் இல்லாமல் 4 ஹவுஸ் இருந்து ஒரு ஹோட்டல் சேராது. 1 to 4 ஹவுஸ் 1 to 4 அந்த ஹவுசஸ்லாம் 1 to 4 அந்த ஹவுசஸ்லாம் வந்து 1 to 4 வந்து அந்த 1 to 4 ஹவுசஸ் எல்லாம் இந்த 1 2 3 4 ஹவுசஸ் எல்லாம் இந்த ஹோட்டல் க்ரியேட் ஆகாது. 5 ஹவுஸ் தான் ஒரு ஹோட்டல் க்ரியேட் ஆகும். 4 ஹவுஸ் தாண்டி இன்னொரு ஹவுஸ் வைக்கணுன்ட்டு நினச்சிங்கன்னா 4 ஹவுஸ் தாண்டி இன்னொரு ஹவுஸ் வைக்க முடியாது. இதோட அந்த 5 ஹவுஸ் வந்து தான் இந்த ஹோட்டலே. பார்த்தீங்களா? இப்போ எல்லாருக்கும் நான் ஒரு சொல்கிறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருங்க ஒரு நிமிஷம். ஸோ மோனோபோலி டிலக்ஸ் எடிஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த தாத்தா இருக்காங்கள்ல எல்லா மோனோபோலிலையும் அப்பியர் ஆகுறாங்க. ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குல்ல? ஆமாம்ல, சில மோனோபோலியிலலாம் அப்பியர் ஆக மாட்டாங்க. ஆனால் நிறையா மோனோபோலியில் அப்பியர் ஆவாங்க. அது சஸ்பிஷியஸாக இருக்குல்ல? ஏன்னா இந்த தாத்தா தான் மோனோபோலியே க்ரியேட் பண்ணாங்க. யூரோப்பில் இருக்க தாத்தா அந்த 90s தான் க்ரியேட் பண்ணாங்க. 18s தான் க்ரியேட்டே பண்ணாங்க. ஸோ இதான் அதோட ஹிஸ்டரி. அப்புறம் என்னன்னா ஹாஸ்ப்ரோ கேமிங் வந்து ஒரு ஹை குவாலிட்டிக்கு மோனோபோலியில் தான் ஹாஸ்ப்ரோ கேமிங் தான் மோனோபோலியில் ஹை குவாலிட்டி. மோனோபோலியில் ஹாஸ்ப்ரோ கேமிங் தான் ஹை குவாலிட்டி கேமிங். அந்த ஃபன் ஸ்கூல் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபேக் மோனோபோலின்ட்டு அர்த்தம் என்ன? அந்த மோனோபோலி ஃபேக். அப்போனா அது விளையாடுறதுக்கே ரொம்ப போரிங்காக இருக்கும். அப்போ ஹாஸ்ப்ரோ இருந்தால் போரிங்காக இருக்காது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் ஃபன் ஸ்கூல் நம்ம வாங்கினோம், அது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. இது வாங்கி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணோம். இதுதான் அதோட பிக்சர். இங்கே தான் மோட்டேஜ் கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். நான் அந்த குட்டி ஏரியா அந்த குட்டி லைனாக சொன்னல அதான். அப்புறம் சான்ஸ் ஸ்டிக் வந்து போர்டில் எங்கே சான்ஸ் ஷீட்டே எழுதியிருக்கோ அங்கே தான் வைக்கணும். சான்ஸ் வந்து கிரே, கம்யூனிட்டி செஸ்ட்டு கோல்டு. அப்புறம் கம்யூனிட்டி செஸ்ட்டு போர்டு மேலே எழுதியிருக்கோ அங்கே வைக்கணும். ஸோ இதுதான் மோனோபோலி. இது வந்து கிளாசிக் மோனோபோலி தான். யூரோப்பில் பண்ண மோனோபோலி கிளாசிக் தான். ஆனால் மோனோபோலியோட கிளாசிக் மாடல்ஸ் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஓல்டு மாடல். அது வந்து யூரோப்பு இதில் எழுதியிருக்கு. செகண்ட் ஒன் வந்து செகண்ட் மோனோபோலி கொஞ்சம் ஹைப்ரிட்டாக மாதிரியே இருந்துச்சு. தேர்டு மோனோபோலி ரெட்டாக கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ஃபோர்த்து மோனோபோலி ரொம்ப நார்மல் கிளாசிக் மோனோபோலி ஆச்சு. ஃபிஃப்த்து மோனோபோலி தான் இது மோனோபோலி டிலக்ஸ் எடிஷன்ட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இது கிளாசிக் மோனோபோலி ஹைப்ரிடு. இதான் 5th மாடலு. 6th மாடல் வந்து நெக்ஸ்ட் இயரும் ஆகும். ஸோ
ஸோ இதான் மோனோபோலி ஓட டிலாக்ஸ் எடிஷன். கண்டிப்பாக வாங்கணும். ஆன்லைனில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும், எங்கே வேணாலும் கிடைக்கும். சில கடையில் இந்த பிக் பாஸ்கெட் மில்க் பாஸ்கெட்லலாம் கிடைக்காது. அங்கே வந்து ஃபேக் மோனோபோலி தான் இருக்கும். பிக் பாஸ்கெட் மில்க் பாஸ்கெட்லலாம் இருக்காது. நீங்கள் அங்கே ஃபேக் மோனோபோலி இருக்கும், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதான் மோனோபோலி டிலக்ஸ் எடிஷன். கண்டிப்பாக வாங்கணும். 1000க்கு மேலே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரேட்டுக்கு வேணும்னா மற்ற அமேசான் தவிர ஆன்லைன்லலாம் அங்கே பாருங்கள். அங்கே வந்து செம்மையாக இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு இது 900 800க்கு வாங்கிடலாம். ஆனால் ஹாஸ்ப்ரோ கேமிங் தான் அது நல்லாயிருக்கும். அது 100 200 ருபீஸ்க்கு என்னன்னா அது ஃபேக்குன்ட்டு அர்த்தம். ஸோ அது வாங்கக்கூடாது. வேணும்னா வாங்கிக்கோங்க, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. ஹாஸ்ப்ரோ வாங்கினா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஹாஸ்ப்ரோ நல்ல மாடல். ஓகே, வாங்குங்க. see you at the next part. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். அப்புறம் கமெண்ட்ஸில் ஒரு இந்தியா ஃப்ளாக் எமோஜி போட்டுருங்க. பாய். see you at the next part. Bye.